மொதல் நாள் ஈவினிங் ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி ரெட் வெல்வெட் கேக் வேணும் 1 kg எவ்வளோ அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு வீட்டில் கேட்டுட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஆர்டர் அவங்க கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ நான் மார்னிங் ஸ்கூலில் குழந்தைகளை விட்டுட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் உட்காந்ததும் எனக்கு ஒரு கால் வந்தது, எங்களுக்கு வந்துட்டு 1 kgயில் ரெட் வெல்வெட் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆர்டர் கொடுத்தவங்க வேற, நேற்று வந்துட்டு கேட்டவங்க வேற. பட் கடைசியில் பார்த்தா அவங்க வந்துட்டு 2 பேரும் சிஸ்டர்ஸ். ஆமா, அவங்களுக்கே தெரியாமல் இவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க என்கிட்ட. அங்கே இருந்த சின்ன சின்ன ஒர்க்கை முடிச்சுட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வரவே 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. கேக் பேஸ் ரெடி பண்ணுற வரைக்கும் தான் நான் வந்துட்டு ஃப்ரீசரில் இருந்து க்ரீம் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். பட் அது வந்துட்டு ஃப்ரோசனாக இருக்கும்போதே நான் வந்துட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஈவினிங் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது அந்த க்ரீமை அதோட வேலையை காட்டி விட்டுருச்சு. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பண்ணி முடிச்சிட்டேன். ஹார்ட்டை மட்டும் வச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் மொட்டையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ஹார்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டதுக்கப்புறம் அழகாக இருந்துச்சு பார்க்க கேக்கு. வழக்கம் போல் வந்துட்டு அம்மா கேக் பார்த்துட்டு இது எங்கே 1 kg 2 kg இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1500 grams இருந்துச்சுங்க. டாடா.